ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் ஐயா KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசம் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர். ஆனால் உக்ரகமானவர் நம்மளோட இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரவணர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சப்தம பார்வை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவர் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்கரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால
பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து சசயோகம்னு சொல்லுவா. ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, வேலை செய்பவர்கள், வேலையாட்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராளிகள், போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகர். அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்துக்கு கொஞ்சம் களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனையை வந்து தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு வெற்றியை கொடுப்பார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் அஷ்டமத்து சனி, உங்களுக்கு சனி பகவான் இவ்வளோ நாள் வக்கரகதியிலிருந்து இப்போ தான் வக்கர நிவர்த்தியாகி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருத்து. குருவும் வந்து வக்கர நிவர்த்தியில், அதாவது வக்கரத்திலேயே இருக்கார். 11ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக வந்து வக்கரம் இல்லாமல் இருந்தார், இப்போ வக்கரத்தோடு இருக்கார். அதனால் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6 11 பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 6ஆம் அதிபதியான குருவும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறான். இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பா. அதன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி 1.5 மடங்கு இல்லை 2 மடங்கு வேலைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் அமையிறதுனால கண்டிப்பான வேலை மாற்றங்களோ, வேலையில் ஏற்றங்களோ, வேலையில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஏதாவது ஒன்று வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஹையர் பொசிஷன்ஸை கொடுப்பா. ஹையர் பொசிஷன் கொடுத்து கண்டிப்பாக உடல் நலத்தில், அதாவது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய, வேலை படு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ராசிக்கு சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி அவரே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னால் அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது. பார்ட்னர்ஷிப்பில் பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் இருந்து, செவ்வாயும் சனியை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சினாலேயோ உங்களால் தான் இந்த பார்ட்னர்ஷிப்பே கிடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலியமாக பெரிய ஏற்றம், மாற்றங்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திடீர் பாக்கியம் வரும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு உங்கள் மதத்தை சாராதவர், வெளி மதத்தினர், வெளிநாட்டினவர், வெளி இனத்தவர் மூலியமாக உங்களுக்கு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதனும் சுக்கிரனும், அதாவது மாச கிரகம்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் என்ன ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகம் அப்படின்னாலே சந்திரன். சந்திரன் அப்படின்னா மனோகாரகன். மிக விரைவில் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி கடக்கக்கூடிய கடகராசிக்கு உண்டான சந்திர பகவானுக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் புத பகவானும் இருக்காங்க. அவங்களுக்கு கடகராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் சூரியனை பார்க்கறது சிவராஜ யோகம்னு பேர். இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்ய தடையாக இருந்த அத்தனை பிரச்சனைகளும் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய உள்ள தடைகள் அத்தனையும் விளக்கும். எப்போ சிவராஜ யோகம் பெற்றுட்டாலே 10ல் 1 இல்லை 100ல் 1 தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு
3ஆம் அதிபதி 5ல் ஏறிட்டு அந்த 5ஆம் அதிபதியை பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ர கொண்டு பார்வையும் பார்க்கறதுனால அவர் வக்ரம் அடைச்சிட்டு அங்கே பார்க்கறதுனாலையும் புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கல்விக்காரனான புதன் வலிமையாக இருக்கிறாரு. அவர் தனக்காரகன் குருவும் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக படித்த கல்விக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த உத்தியோகத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 4க்கும் 11 சுக்கிர பகவான் 6ல் இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை கடந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் வாய்ப்பு கிடைச்சி இங்கே உள்ள மாதிரி 3 மடங்கு வருமானம் வந்து கடந்த காலத்தில் பெற்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அஷ்டமத்தில் சனி கடந்த ஒரு 120 நாளாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்க. அவர் 4/11/2024 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக செல்வது மிக சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி வண்டியில் தான் போனோம் அப்படின்னாக்க மிக குறைந்த வேகத்தில் முன்னாடியே கிளம்பி போகிறது மிக சிறப்பாக இருக்கும். அஷ்டமத்தில் சனி வந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அவமானங்கள், அசிங்கங்கள், சங்கடங்கள், பொருளாதார விரயங்கள், மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யார்கிட்டையும் கடன் வாங்கிறது, கடன் கொடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது. அப்போ இந்த காலகட்டமும் கார்த்திகை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு சுமாரான மாதம்னு சொல்லலாமா, சுமாரான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் சனி நடக்குது, அது ஒரு சிக்கல். குரு மட்டும் 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில். அவர் 11ல் இருந்து அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டார். பிப்ரவரி வரலும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுறது மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, இது எல்லாம் தவிர இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் 31 நாளில் எந்த நாள் தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது சுப நாட்கள், சுபகாரியங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாள். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு வருது, அதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே விவரமாக சொல்லியிருக்கீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் கார்த்திகை 22, 23, 23, 24 இந்த ஆகிய நாட்கள். இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 7/12/2024 சனிக்கிழமை அதிகாலை 4:45 முதல் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை 9/12/2024 திங்கட்கிழமையில் காலையில் 9:16 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது பொதுவாக பிரயாணங்கள் எதுவுமே கண்டிப்பாக செய்ய வேண்டாம். அந்த பிரயாணங்கள் அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களை என்னன்னு கேட்டுட்டு அந்த பரிகாரங்களை செய்துட்டு போகலாம். ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் அவசியம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யவே கூடாது. புதிய முயற்சிகள் தொட்டாலே அந்த இது சரியாக வராது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. காரணம், அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து மாறிக்க முடியும். இதை நீக்கிட்டிங்கன்னா பின் விளைவுகள் வராமல் இருக்கும். இதை மாற்ற மாட்டோம், போய்தான் ஆகணும் அப்படிங்கிற போது அந்த பின் விளைவுகளையெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். அந்த பின் விளைவுகள் இல்லாமல் போகிறதுக்காக தான் இந்த நாட்களை விளக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது மேலும் இந்த மாதத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்குறது நல்லது. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி ஐயா டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடும். இவ்வளோ நாளாக இல்லை, இனிமே அதனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வக்ரகதியில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் அவர் 6ஆம் இடத்துல போகிறதும்
11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு சற்று பிரச்சனைகள் வரும். சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர முன்பணம் போட்டு தனி முதலாளித்துவத்தோடு இருக்கிறவர்களுக்கு அதாவது உங்களுடைய வேலை செய்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கும். இருந்தாலும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி 12-3 அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பாதிபதியை குரு பார்க்கறது சிவராஜ யோகத்தை கொடுக்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு சப்தமாதிபதியே 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். இது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. இருந்தாலும் பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் செவ்வாயின் பார்வையும் சனி பகவான் மேலே விடுறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இந்த காலகட்டத்தை கழிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சிம்மராசி நேயர்கள், இப்போது கடந்த மாதம் உங்களுடைய ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் நீச்சம் பெற்று போய் 3ஆம் இடத்துல இருந்தார். அவர் கார்த்திகை பிறந்த உடனேயே உங்களுடைய வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். 3ஆம் இடத்துல இருந்ததை விட 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துல அவர் நீச்சப்பட்டு போயிருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்தது சிறப்பு. சிறப்போடு மாத்திரம் அல்ல, அங்கே குரு அவருடைய 7ஆம் பார்வையிலரை இந்த 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ சூரியனும் குருவும் பார்க்குறாங்க. இதை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமும் பெறுது. அதனால் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அற்புதமாக தெளிவாக உங்களுக்கு அமையும். அதனால் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கிற குழந்தைகளுக்கு சீட்டு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம், அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறது குருவோட வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் இருக்கிறது. அப்போ 10ஆம் வீட்டில் குரு ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுங்கிறதும் சிறப்பு. அப்போது சூரியன் புதன் ஆதித்ய யோகத்திலையும் இருக்கிறாங்க. எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த மாதம் போன மாதத்தை விட எல்லாத்துலேயும் எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்தில் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு நன்மை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் அப்படின்னாலே சூரியனை பொறுத்தளவுக்கு சூரியனுடைய ஒளியில் தான் மற்ற அத்தனை கிரகங்களும் செயல்படக்கூடியது. அப்போ அப்படியேற்பட்ட சூரியன் இருக்கிற இடம் 4ஆம் இடத்துல புத பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அந்த புத பகவானை பிரகஸ்பதியான குரு பகவானும் வக்ரகதியில் பார்க்குறார். புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறாரு. சூரியனோடு சேர்ந்த புதனை பார்க்குறாரு. கல்விக்காரகன் சிம்ம ராசி என்பவர்களுக்கு கல்விக்காரனான புதன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன், அதாகப்பட்டது உயர்கல்வி செல்லக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு உயர்கல்வியில் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்கள், அந்த விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது உள்ளூராக இருக்கட்டும் உலக நாடுகளாக இருக்கட்டும் எங்கே போனாலும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, கிரீன் கார்டு எது கேட்டாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்துல உள்ள குருவை 4ஆம் இடத்துல இருக்கின்ற சூரியனையும் புதனையும் 10ஆம் இடத்துன்ற குரு சதசப்தம பார்வை. அதே போல் வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடிய சூரிய ராசியை சேர்ந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார். தனக்காரனான குரு பார்க்கறதுனால கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். லோன் கிடைச்சிட்டு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சைக்கிளில் போகிறவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலரில் போகிறவங்களுக்கு காரும், காரில் போகிறவங்களுக்கு லேவிஷான சேடன் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று
அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு 7ல் ஆட்சி பெற்ற சனி பகவான் இத்தனை நாள் வக்ரகதியில் இருந்தார். 4/11/2024 வரலும் வக்ரகதியில் இருந்தார். அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். தொழில் முனையக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தினால் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் லைஃப் பார்ட்னராலையும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எதிரில் உள்ள உங்களுடைய பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா சனி பகவான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நீச கிரகம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன லெவலில் வேணாலும் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ட்டையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்ட்டையும் சரி மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா 2ல் வேற கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. கேது பகவான் அப்படின்றது ஞானக்காரகன். ஞானத்தை எப்போ கொடுப்பாரு? அடிபட்ட பிறகு தான் கொடுப்பாரே தவிர அடிபடுறதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டார். அதனால் இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசி என்பர்கள் வாயை மூடிட்டு இருந்துட்டாங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு, வாதம், விதாண்டாவாதம் இதெல்லாம் தவிர்த்தா மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது 8ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு, கோதண்ட ராகு மறைவு ஸ்தானத்தில் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். இந்த ட்ரேடிங் செய்யக்கூடிய ட்ரேடிங், ஸ்பெகுலேஷன், லாட்ரி, ரேஸு இது செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இதுவரை சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் பர்மனெண்ட் ஆகாமல் டெம்பரரியாக கான்ட்ராக்டாக இருந்துட்டு இருந்தவங்களுக்கு பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் உங்கள் உயர் அதிகாரி கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் உண்டாகி பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் இங்கே காலகட்டங்களில் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் தச யோகம் பெற்றிருக்கிறாரு. அடுத்தது சிவராஜ யோகமும் இருக்கு. இந்த சிவராஜ யோகமும் தசயோகமும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபன்களையும் செய்யும் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் குருவை வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கறதன் மூலியமாக சிவராஜ யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். தாயின் மூலியமாக நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய, தாயின் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதோட பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதன் மூலியமாக 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போவதற்கு சமன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய முயற்சிகள் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு வரும். ஏன்னா சனி இருந்த இடத்தை விட பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவார். அதனால் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் உங்களுடைய ராசியே 180 பாகையில் பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் நீங்கள் சொல்லக்கூடியதை எல்லாராலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கிறதுனால 2ஆம் இடத்தை பார்வையிட்டாலும் பிரச்சனைகள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு, செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சமர். இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரும். ஏன்னா 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஆனால் நீங்கள் நினைச்ச காலேஜ், யூனிவர்சிட்டி கிடைக்காமல் போகும். கொஞ்சம் தள்ளுபடி, அதாவது அதோட இந்த ரேங்கிங்கில் கீழே இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல நிச்சயமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தியும் உண்டு, முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும்.
அதை தவிர ஆண்களுக்கு இந்த ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை தம்பதியினருக்கு அப்படின்னும் பொழுது ஆண்களுக்கு விந்து குறைபாடின் மூலியமாக பிரச்சனைகள் இருந்ததே, ஆனால் அது இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3ல் இருக்கிறதுனால வீரியஸ்தானாதிபதியே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், அதுவும் சுக்கிரனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக வெற்றியாகும். ஆனால் சில காலகட்டங்கள் சில நாட்கள் நீங்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த நாட்கள் எது எது அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். அது சந்திராஷ்டம நாட்கள்ன்றதும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த கடவுளை வணங்கினால் இந்த மாதம் முருகப்பெருமானையோ ஐயப்பனையோ இல்லை லட்சுமி நரசிம்ம பெருமாளையோ வணங்கின் மூலியமாக எந்த கடவுளை வணங்கினால் இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் கார்த்திகை மாதத்தில் 24, 25, 26 ஆகிய தேதிகள். அந்த தேதிக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குற போது 9/12/2024 திங்கட்கிழமை காலையில் 9:16 முதல் 10/12/2024 செவ்வாய்க்கிழமை 11/12/2024 புதன்கிழமை காலையில் 9:36 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகள் எக்காரணத்தை கொண்டும் அதை விளக்கிக்கிறதே நல்லது. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு உள்ளூர்களில் பிரயாணம் இதெல்லாம் பிரயாணங்கள்ங்கிறதே அவசியம் இல்லை, தவிர்க்கணும். அப்போ அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க சில பரிகாரங்கள் இருக்கிறது. அந்த கிழமைகளுக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதுகளை கேட்டுட்டு அதுகளை பண்ணிக்கணும். நீங்கள் வெளியூருக்கு மாத்திரம் போயிட்டு வரலாம். ஆக தவிர்க்கிறது தான் நல்லதுங்கிறது தான் முடிவு. முடியாத பட்சத்துக்கு மாத்திரம்தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம். சரி, இந்த நாட்களை தவிர்க்கணும். இது போக இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் நரசிம்ம பெருமாளை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேண்டிக்கிறது மிக மிக சால சிறந்ததாக இருக்கும். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தில் இருந்து நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் சமசப்தமத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். 4, 9 அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கும். இருந்தாலும் கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை தான் எடுத்துக்கணும். ஏன்னா நல்ல யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி, ரேங்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பான ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆண்களுக்கு விந்து அணுக்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு சற்று பின்னடைவு இருக்கும். இதன் மூலியமாக மாற்று தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகுவின் மூலியமாக உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும். ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதியே 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் வம்பு வழக்கில் ஈடுபடாதீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தானாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையினால் சூரியனை பார்க்கறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால் தந்தை மகனுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்த வாய்ப்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேச்சில் ரொம்ப நிதானமும் கவனமும் தேவை. குடும்பத்தில் சற்று பின்னடைவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே, மகம் பூரம் உத்திரம் சிம்மத்தில் வருது. உத்திரம் அஸ்தம் சித்திரை வரக்கூடியது கன்னியாராசி.
ராசியிலேயே ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கார். அவருடைய இடத்துல கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியாராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி ராசியை குரு பகவான் வக்ரம் இல்லாமல் பார்த்தா இப்போ பலம் இழந்து பார்க்கறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிவயது உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறப்புறுப்புகளில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கன்னியாராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது மிகச் சிறந்ததாக இருக்கும். இதை தவிர ராசிக்கு 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்ற இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கார். சூரிய பகவான் அப்படின்னாலே உஷ்ணம், ஆத்திரம், கோபம் எல்லாமே இருக்கும். சிறு சிறு காரணங்களுக்காக கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. என்ன ஒன்று அங்கேயே ராசிநாதனும் இருக்கிறதுனால பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் 9ஆம் இடத்துல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம்? அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. இந்த 9ல் குரு இருக்கிறதுனால பதவி, புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய கன்னியாராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு சதசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா கெட்டு போவதில்லை, கெட்டு போகணும்னு நினச்சா நாம் விட்டு கொடுக்க போவதில்லை. அதனால் நாமளே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க கணவன் மனைவிக்குள்ளார உண்டான பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர தொழில் பார்ட்னர் செய்யக்கூடியவங்க, கன்னியாராசியை சேர்ந்த தொழில் பார்ட்னர் செய்யக்கூடியவங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தொழில் நல்லா இருக்குமா? தொழில் நல்லா இருக்கும். உங்களோட முயற்சி நல்லா இருக்குமா? உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும். இதை தவிர 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் 4/11/2024 வரலும் அவர் வக்ரம் பெற்றிருந்தார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே அதீத தைரியம் கொடுக்கும். வேலைக்கு இத்தனை நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா? யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர இந்த காலகட்டங்களில் எல்லா காலகட்டங்கள்லையும் வராது. இந்த சூரிய பகவான் விருச்சிகத்துக்கு வர்றது கார்த்திகை மாதம். இப்போ குரு பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருந்துட்டு சதசப்தம பார்வை பார்க்குறார். அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர் ஒன்று. அதுக்கு அடுத்தது புத ஆதிபத்திய யோகம்னு பேர். அடுத்தது 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி வக்ர நிவர்த்தி ஆன காரணம் பேர் தசயோகம்னு பேர். இந்த 3 யோகமும் கன்னியாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இவ்வளவு நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கல, திருப்பி வக்கர சனி. ஆனால் இப்பொழுது 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக உண்டு. ராசியை குரு வக்கரகதியில் பார்க்குறார். இருந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவருக்கு திக்பலத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் இருந்தால் அவருக்கு திக்பலம் கொடுக்குறது. அதனால் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் கார்த்திகை மாதத்தில் ஒரு பெரிய யோகம் என்ன அப்படின்னா 3 8 அதிபதி மறைவு ஸ்தான அதிபதிகள்
அவர் வந்து 11ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறார். அதாவது எல்லாமே ஆபோகலி ஸ்தானமாக வருது. 3, 8, 11 இதெல்லாமே மறைந்த இடமாகவே வருது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணம் அபரிமிதமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதும் அவரே 2ஆம் இடத்திற்கு அதிபதின்றதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு, அதாவது பாக்கியஸ்தானத்தில் வந்து பாக்கியஸ்தான அதிபதியே போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும். இவ்வளோ நாளாக வந்து வீடு ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக அதீதமான பணம் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய, ஏன்னா 8ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கான். வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கு, 8ஆம் இடம் நீச்சமாய் போயிருக்கு. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, 8ஆம் அதிபதி நீச்சமாய் போயிருக்காரு, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. இப்போ பார்த்தடையானால் 3ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்காரு. அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது. 12ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சயனஸ்தானம் கெடும், தூக்கத்தினுடைய ஸ்தானம் கெடும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனியின் பார்வை 12ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக சயனஸ்தானம் கெடும். ஆனால் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதாவது புல்லாங்குழல் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, மூங்கில் சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட இது வாசிக்கிறவங்க, கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த அலைக்கற்றைன்னு சொல்லக்கூடிய 2G 3G 4G இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மொபைல் ஃபோனுடைய இதில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, அதை தவிர வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதுகிறவங்க, என்ன சொல்கிறது, இந்த லைப்ரரி வச்சு நடத்துகிறவங்க, லைப்ரரியன்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பகவான் பரிவர்த்தனையில் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். வக்கரம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வீடு விற்கணும்னு பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சியும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்கிறோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் எது இந்த மாதத்தில் வரக்கூடிய விஷயங்களில் இந்த கேத்துவுக்கு என்ன பிரீத்தி பண்ணுறது, அதாவது ராகு கேத்துவுக்குள்ளே இருக்கிறதுனால கேத்துவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அதனால் வந்து உங்களுடைய கேத்துவுக்கு எந்த கடவுளை வணங்குவது, அதை தவிர இந்த மாதம் வந்து முருகன், ஐயப்பன் மற்றும் நரசிம்மருக்கு உண்டான மாதம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு நம்ம ஐயா கிட்டே கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து 26, 27, 28 கார்த்திகை தேதி, இதற்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குற போது 11/12/2024 புதன்கிழமை காலையில் 9:36 முதல் 12/12/2024 வியாழக்கிழமை, 13/12/2024 வெள்ளிக்கிழமை பகல் 12:07 வரைக்கும் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த தேதிகளை வந்து மாற்றி தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி இந்த 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 தினங்களில் வந்து யார் என்ன சொன்னாலும் அதற்கு வந்து சரியான பதில்களை இப்போவே சொல்லாமல் அதுக்கு ஆமாம் சரி அப்படின்னு ஒரு வார்த்தையில் விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் நல்லது. இல்லைன்னா அதனால் வந்து பிரச்சனைகள் அதிகமாகி விபரீதங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் வந்து இந்த தினங்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் இந்த மாதிரி உள்ளதுகளையும் தவிர்க்கிறதும், அது போக பிரயாணங்களை தவிர்க்கிறதும் அவசியம்.
இந்த பிரயாணங்களில் மாத்திரம் தவிர்க்க முடியாது, அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அந்தந்த கிழமைக்கு ஏற்ற பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை பண்ணிவிட்டு பிரயாணங்கள் மாத்திரம் செஞ்சுக்கிறங்க. தவிர்க்க முடியாத பிரயாணம். மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஐயா சொன்னது மாதிரியா எல்லா கிரகங்களும், அதாவது குரு செவ்வாய் இவங்க 2 பேரை தவிர பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிற காரணத்தினால விநாயகரை போய் வணங்குறது நல்லது. அது சால சிறந்ததாக இருக்கும். கேதுனாலே விநாயகர். அப்புறம் இந்த காலாஸ்திரிக்கு கூட போயிட்டு வர்றது கூட சிறப்பாக இருக்கும். அதுகளை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கிறங்க. காலாஸ்திரி போக முடியாதவங்க இங்கே உள்ள விநாயகரை டெய்லி இந்த மாதம் முழுவதும் டெய்லி வணங்கிட்டே வாங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுகளை பண்ணிக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்க போகிறார். போட்டி, பொது போட்டி, எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும். ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் பார்ட்னர்ஷிப்பில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் பரிவர்த்தனை யோகத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. திடீர் பணவரவு வரும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றங்கள் கம்மியாக இருந்தாலும் மருத்துவத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள், புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியமும், வேலையின் மூலியமாக ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு அதிகமான வரவுகள், சம்பள வரவுகள் வரக்கூடிய பாக்கியமும் இந்த மாதம் உண்டு. தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் உங்களுடைய தொழிலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.